எங்களோட அழைப்பை ஏற்று எங்களுடைய படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய படம் மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ் யங் டேலண்ட்ஸை வச்சு ஒரு மீடியம் லெவல் பட்ஜெட்டில் தரமாக உருவாகிட்டுருக்கு. இந்த படத்தை வந்து மிஸ்டர் தனுஷ் அவர் டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த இயக்குனர் இவருக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஒரு இங்கிலீஷ் ஒயிட் மேனையும் ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் வச்சு ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவி சம் ரீசன்னால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்ததுனால திரும்ப நாங்களே பிளான் பண்ணி ஒரு இண்டிபெண்ட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணது அந்த ப்ராஜெக்ட். ஸோ இண்டிபெண்ட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக கொண்டு போயிட்டுருக்கோம். சீக்கிரமாக முடிகிற கண்டிஷனில் இருக்குது இந்த படம். இந்த படத்தில் டைட்டில் ரோல் நான் ப்ளே பண்ணுறேன். லீட் ஆக்ட்ரஸாக மிஸ் சாரகா கிருஷ்ணன் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஷீஸ் ஃப்ரம் கேரளா. ஸோ ஒரு சிம்பிளான பட் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் கண்டென்ட்டாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இருக்கணும்னு விரும்புகிறேன். வணக்கம். சார் சொன்ன மாதிரி தான், சாரி பிகாஸ் ஐ do have some problem with the language because I'm Malayali. ஸோ எல்லாரும் இந்த மாதிரி இங்கே வந்ததுக்கு தானே ரொம்ப நன்றி. And yes, the movie is going to finish as soon as possible, so you all should watch the movie. And yes, I'm doing the lead role and I expect a big success for the movie. Thank you. ஜெனிஸ் படம் பண்ணாவே ஒரு விஷயம் புதுசாக ஒன்று பண்ணுவார். இப்போ ப்ரொடக்ஷன்ல இருந்து நடிகை வந்துட்டீங்க. படத்தோட டைட்டில் வந்து கற்புக்கு அரசன் கர்ணன் போட்டுக்கிறீங்க. சாரி, ராவணன். ஆனால் ராவணன் வந்து தப்பான பேர் தானே கற்பு. ஏன்னா அவர் தான் கடத்தின்னு போவார். டைட்டிலே தப்பு இல்லை. இந்த கொஸ்டனுக்கு டைரக்டர் ஆன்சர் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹீரோ நடிக்கிறீங்க, கேட்டுருக்கீங்க. நான் படித்த அளவில் ராவணன் வந்து கற்பு விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்காருன்னு தான் படித்தேன். ஸோ ஐ ஃபீல் ராவணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரலாற்றில் பல விதமான டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ராவணன் வந்து முழுக்க ஒரு பொதுவாகவே நம்ம எங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படங்கள்லாம் விமன் சேஃப்டி பற்றி நிறைய விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அந்த விஷயத்தை இந்த படத்தில் நாங்கள் பதிய வைக்க நினச்சோம். இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்கிற விஷயம் பெண் பாதுகாப்பு. நம்ம வீட்டில் உள்ள ஒரு பெண் குழந்தைகள், ஈவன் பெண் பால் அப்படின்ற ஒரு ஆப்போசிட் செக்ஸே வந்து பயத்தோடையே வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சொசைட்டிக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன். ஆல்ரெடி நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற படங்கள் ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்துருக்கும் போது நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ இது எங்களோட ப்ராஜெக்டாக வரும்போது இதில் என்ன பெஸ்ட்டாக இன்புட்ஸ் கொடுக்க முடியும் விமன் சேஃப்டி பற்றி. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம தாய் வயிற்றுலேருந்து பிறந்திருக்கோம், தென் பெண் இல்லாமல் இல்லை அப்படின்றது. ஸோ நான் முரட்டு சிங்கிள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டாலும் சரி, என்ன வகையான டைலாகாக பேசிக்கிட்டாலும் சரி, பெண் இல்லாமல் நாம இல்லை. ஸோ விமன் சேஃப்டியை நம்ம என்ஷூர் பண்ணணும். அதுக்கு நாம் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுன்ற வகையில் தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ராவணன் அப்படின்ற கற்புக்கு அரசன் ராவணன்ற டைட்டில் இதுக்கு பொருத்தமாக தான் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான்றது நாங்கள் முழுமையாக நம்பி தான் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வேற எந்த நோக்கமும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். எஸ், ராவணன் வந்து நம்ம தமிழ் அடையாளம் ராவணன் தான். அவர் வந்து எல்லாருமே ஹீரோவாக தான் தமிழ்நாட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வடநாட்டு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாமே அவங்க வில்லனாக தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஸோ இதில் ராவணன் அப்படின்றவர் நமக்கு ஹீரோ அப்படி இல்லை. இப்போ நம்ம தான் இந்த மொமெண்ட்டில் இருக்கோம். ஸோ ஒர்ஷிப்பிங் அல்லது அவரை டிஃபைன் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ற போது அதுதான் எடுத்துக்க தோணுது. அங்கே அவங்களோட பார்வை அது, நம்மளோட பார்வை அது. ஸோ ஐ ஃபீல் ராவணன் இஸ் அ ரியல் கிங், இஸ் அ ஹீரோ. என்ன ஒரு விஷயம், அவருக்கு கோவில்லாம் இருக்குன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இல்லை, மேபி ஃபியூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கருத்து. இதில் அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான். ஸோ இதில் வந்து ஒரு காமன் மேன், அவனோட லைஃப்பில் சில சம்பவங்களெல்லாம் அவனோட டோட்டல் இது வரைக்கும் இருந்த டைமென்ஷன் மாறுது. அதுக்கப்புறம் அந்த லைஃப் எப்படி கொண்டு போகுது, இந்த பொண்ணு அதில் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, இவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் லைக் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான சாக்ரிஃபைசஸ், என்ன மாதிரி விஷயத்தில் போல்டாக ஒரு பொண்ணு கொண்டு போகணுன்றது அவங்களோட ட்ராக்கும். அது பேரலி அதை ஃபாலோ அப் பண்ணுற, தென் அதை கைட் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குன்னு நான் இப்போதைக்கு தான் என்னால் ரிவீல் பண்ண முடியுது. பட்
ஃபைனலி இது ஒன்லைனில் சொல்லணும்னா இட்ஸ் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான். வேறு மெசேஜ் சொல்கிறோன்ற பேரில் நாங்கள் யாரையும் அழ வைக்கிற மாதிரியோ அல்லது கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை. ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் மூவியாக இண்டிபெண்டன்ட் மூவியாக எடுத்தாலும் சிறியவர்கள் எடுத்தாலும் ஒரு பக்கவான ஒரு ஃபியூச்சர் ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இதை பிளான் பண்ணி எடுத்துருக்கோம். டென்னிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது சின்ன சின்ன படங்கள் பண்றாரு. இப்போ ஹீரோ ஆயிட்டார், பெரிய பெரிய படங்கள் பண்ண போறாரு. அது அடுத்தடுத்த கட்டத்தில் தான் தெரியும். இப்போதைக்கு ஒரு கை கடக்கமான பட்ஜெட்டில் ஒரு படத்தை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய பதிலுக்கு ஏற்ற மாதிரி கிளாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி தானே எடுத்த முடிவு எடுக்க முடியும். இந்த படத்துல ராவணன் சொன்னீங்கல்ல, ராமன் இருக்காரா? ஏன்னா ராமன் பொண்டாட்டி தான் ராவணன் தூக்கிட்டு போன சீதைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்க ராமன் பொண்டாட்டியை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இவ்வளோ சென்சிட்டிவாக அதை யோசிக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் ராவணன் ஹீரோ. ஸோ ராவணன் வந்து அவரோட பாசிட்டிவ் சைட்ஸ், அவரை க்ளோரிஃபை பண்ணுறது, இன்னும் நான் சொல்கிற புராதன காலத்து லைக் வரலாற்று ராவணன் இல்லை, இந்த படத்தோட லீட் பண்ணுற ராவணன் எந்த மாதிரியான மனிதன், அவனை சுற்றி உள்ள மனிதர்கள், பெண்கள், தாய், காதலி, இந்த மாதிரியான விஷயங்களோட அவர் என்ன ட்ராவல் பண்ணுறாருன்றதை தவிர இதில் வேறு ஆங்கிளில் நாங்கள் யோசிக்கல. ராமரை எல்லாரும் வணங்குறோம் கடவுளா, அது வந்து பர்சனல் லைஃபுக்கு. ராமர் வந்து கற்புக்கரசன் நீங்க சொல்றீங்களா? நான் வரலாற்றில் பறைக்கும் அவர் வந்து கற்புக்கரசன் தான். ராமனும் கற்புக்கரசன், அப்ப ராவனும் கற்புக்கரசன் தான் சொல்ல வரீங்க? ஏன் அவர் இல்லைன்னு தான் அதாவது ராமன் கற்புக்கரசர் அப்படின்றது வந்து உலகம் வரலாற்றில் படிச்சிட்டோம். ராவணன் கற்புக்கரசன்றது படிக்கலாம். ஸோ இந்த படம் அதுக்கு ஒரு சின்ன லீடு கொடுக்கணும் நம்புறேன். நீங்க பெண் சேஃப்டியை பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ தமிழ் சினிமாவில் பெண் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கீங்க, ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணி நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க, எப்படி அணுக முடியும்? ஏன்னா ஒரு ஹீரோயின்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து கேட்டால் ப்ரொடியூசர் தான் வந்து இது மாதிரி கேட்குறாங்க, எங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடியூசர் தான் கேட்குறாங்கன்றாங்க. சரி, நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது நீங்கள் என்ன பதில்? நீங்கள் இப்போ அந்த இடத்துல சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் படத்தோட ஹீரோன்ட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த படத்தில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ரோல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க எப்படி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்றது முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூ கேன் ஆஸ்க் சார். ஹேமா கமிஷன் நீங்க மலையாளம் தான் வந்து இப்போ அவங்க வந்து எல்லா பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு முதலமைச்சர் கிட்ட அங்கே கேட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாலுமே மலையாளத்தில் இப்படி நடந்ததா? ஏன்னா அதுல பெரிய ஆக்டர் மோகன்லால், மம்முட்டி போன்றவங்க பேர், நிவின் பாலி கூட பேர் மாட்டேன். நீங்க மலையாளின்றதால உங்ககிட்ட கேட்கணும். Can I speak in Malayalam too? இங்கிலீஷ் எல்லாமே கலந்து. Okay. So, உங்க மைண்ட் தாட்ல நிவின் பாலி, மோகன்லால், மம்முட்டி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? അതിനെക്കുറിച്ച് പറയാൻ ഞാൻ ആളല്ല. ബിക്കോസ് ഞാനൊരു ഫ്രഷറാണ്. അപ്പോൾ നമുക്ക് ഈ ഇൻഡസ്ട്രി ആയിട്ട് ഒരുപാട് പരിചയമില്ല. പക്ഷേ എങ്കിൽ പോലും എനിക്ക് വിശ്വസിക്കാതിരിക്കാനാണ് എനിക്ക് താല്പര്യം. ബിക്കോസ് ഞാൻ ചെറുപ്പം മുതലേ കണ്ടുവരുന്ന ആക്ടേഴ്സ് ആണെങ്കിലും മോഹൻലാൽ സാറാണെങ്കിലും മമ്മൂട്ടി സാറാണെങ്കിലും ഈവൻ നിവിൻ പോളി. അപ്പം ഒരിക്കലും അങ്ങനെ ആവാതിരിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കാനേ നമുക്ക് പറ്റുള്ളൂ. ബിക്കോസ് റിപ്പോർട്ട് വന്നു ആൻഡ് കോർട്ട് എന്ത് തീരുമാനിക്കുന്നു അതേ നമുക്ക് പറയാൻ പറ്റുള്ളൂ. അത് നമ്മൾ അറിയുന്നില്ലല്ലോ അവരെന്താ ചെയ്യുന്നത്, ഏതാ ചെയ്യുന്നതെന്നൊന്നും നമ്മൾക്ക് അറിയില്ല. അല്ലാതെ ഇരിക്കട്ടെ എന്നാണ് എൻ്റെ പ്രാർത്ഥന. ഒരിക്കലല്ല. ബിക്കോസ് നമ്മുടെ റിപ്പോർട്ടിങ് ഇപ്പോഴാണല്ലോ നമ്മൾക്ക് റിപ്പോർട്ട് വന്നത്. നമ്മൾ അതിന് മുമ്പേ കമ്മിറ്റ് ചെയ്ത ഒരു മൂവിയാണിത്. അങ്ങനെയൊന്നും നമ്മൾ നോക്കില്ല. നല്ല ക്യാരക്ടേഴ്സ് കിട്ടുകയാണെങ്കിൽ ഏത് ഫീൽഡാണെങ്കിലും ചെയ്യാൻ ഞാൻ തയ്യാറാണ്. ப்ராக்டிஸ்ன்றதோட நான் ஆக்டர் ஆகிறதுக்காக தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். நான் ஐ ஹவ் ஸ்டார்டட் அரௌண்ட் 2010. அதுக்கப்புறம் பிரபு சாலமன் சாரோட படம், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு படம், உதயநிதி சாரோட மனிதன், இப்படி நல்ல படங்களில் ட்ராவல் பண்ண முடிஞ்சு. ஒரு 10 to 20 மூவிஸ் வரைக்கும் சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்து ஒரு படம் வில்லனாக பண்ணேன். அந்த படம் வந்து ஈவன் சத்யராஜ் சாரில் அந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு அவங்க ப்ரெஸ் கிட்ட எனக்கு ஒரு தனியாக ஒரு பிஆரே கொடுத்தாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சது, நல்லா இருக்குதுன்ட்டு. பட் அதுக்கப்புறம் அந்த படம் கமர்ஷியலி போகல. ஸோ ஐ ஹேவ் டிசைடட் ஓகே நம்ம திரும்ப ஆக்டராக கண்டினியூ பண்ணணும்னா கொஞ்சம் பிஸ்னஸை கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்காக தான் ஒரு பிரேக் எடுத்துட்டு என்ன நான் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்க முடிஞ்சது. ஆக்டராக ஃபைன் டியூன் பண்ணிட்டேன்னா இல்லைன்னு தெரியல, அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். பட் பிஸ்னஸை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்க முடிஞ்சது. இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும்போது அதோட ட்ராவலில் நான் இருந்து பார்த்துட்டு திரும்ப வரும்போது இப்போ ஒரு தெளிவு இருக்குது. நம்ம இந்த ப்ராஜெக்டை எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி இதை யாருக்கும் லாஸ் இல்லாமல் ஒரு பிரேக் ஈவன் பண்ணுற அளவுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது தான் பிளான். அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி தான் அதை கொண்டு போயிருக்கோம். மேடம், மலையாளத்தில் விஜய் சார் வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுற சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் வச்சுருக்கீங்க. இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டு மேலே போயிட்டுருக்கு. உங்களுக்கு
உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவர் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடு ஸ்டார்ட் பண்ண போறாரு. நீங்க ஏதாவது கட்சியில சேர போறீங்களா? കച്ചിലെല്ലാം ഇല്ല ஆனால் വിജയ് സാർ എന്ന് പറയുമ്പോൾ എനിക്ക് ചെറുപ്പം മുതലേ ഭയങ്കര ഇഷ്ടമുള്ള ഒരു നടൻ തന്നെയാണ്. അതിലൊരു സംശയമില്ല. ആക്ഷൻസ് ആണെങ്കിലും ഫൈറ്റ് ആണെങ്കിലും എല്ലാം ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. ഇപ്പോൾ ഗോട്ട് ഇറങ്ങിയതുടൻ അത് കാണാനുള്ള ഒരു ത്രില്ലും ഒക്കെ ആയിരുന്നു. ഇതുവരെ പറ്റിയിട്ടില്ല, കുറച്ച് സിറ്റുവേഷൻസ് ഉള്ളത് കൊണ്ട് മാത്രം. ബട്ട് എന്തായാലും കാണും. மலையாளத்துல இப்போ வந்து நடிகர் சங்கம்லாம் இருக்கு சரிங்களா, அங்க வந்து அவங்க சேஃப்டி இருக்கா? ஏன்னா எல்லாமே சொல்றாங்க நடிகர் சங்கத்துல இருந்து வந்தா மட்டும்தான் நாங்க கம்ப்ளைண்ட் எடுப்போம், இல்லாட்டி எடுக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க. மலையாள ஆக்டர்ஸ் மட்டும், ஆக்டர்ஸ்னா லேடி ஆக்டர்ஸ் மட்டும். அதை பத்தி உங்களுக்கு கருத்து? അതാണ് ഞാൻ നേരത്തെ என்னன்னா என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த இடத்துல நீங்க யூனியன்ல இருந்தா மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? തരും. അതാണ് ഞാൻ ഇപ്പം നേരത്തെ പറഞ്ഞത്. അതിനെക്കുറിച്ച് ഒരുപാട് പറയാൻ ഞാൻ ആളായിട്ടില്ല. കാരണം ഞാൻ ഇൻഡസ്ട്രിയിൽ കയറിയിട്ട് ഇപ്പോഴായിട്ടേ ഉള്ളൂ. അപ്പോൾ അതിന് അങ്ങനെ പറയാൻ നമുക്ക് ഒരു റൈറ്റ്സ് ഇല്ല എന്നാണ് ഞാനിപ്പോൾ വിശ്വസിക്കുന്നത്. പിന്നെ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റിന്റെ കേസിൽ അവർ പറയുന്നത് ശരിയാണോ തെറ്റാണോ എന്ന് നമുക്കറിയില്ല. അതെന്തായാലും പ്രൂഫായിട്ട് വരട്ടെ. ഇപ്പം നിവിൻ പോളി പറഞ്ഞ കേസിൽ ആൾ ഒരുപാട് പ്രൂഫ് എഗെയിൻസ്റ്റ് ആയിട്ട് തന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമുക്ക് എങ്കിൽ പോലും നമുക്ക് അങ്ങനെയൊന്നും ഉണ്ടായിട്ടില്ല എന്ന് ഒരിക്കലും പറയാൻ പറ്റില്ല, ഉണ്ടായി എന്നും പറയാൻ പറ്റില്ല. സോ അത് വരട്ടെ. ஷீஸ் அ ஃப்ரெஷர். ஸோ அதுக்கு இன்னும் அனுபவம் வரல. நம்ம இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ ரீசெண்டாக நடிகர் சங்கத்தோட பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்ட போது ஒரு நீங்களும் மீடியா பீப்புள் பார்த்துருப்பீங்க, பப்ளிக் பார்த்துருப்பீங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நடிகை ரோகிணி மேம் அவங்க தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது. இன்ஸ்டன்ட் ரெசல்யூஷன் இருக்கு. இப்போ அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ப்ராக்டிக்கலி அதை டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சோ அதை சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நம்புவோம், நம்பிக்கை தான். ஏன்னா இப்போ பிரச்சனைன்னு ஒரு பெருசாக வரும்போது அதுக்கான சொல்யூஷன் வாங்கி உடனே தேட வேண்டிய கண்டிஷன் இருக்குது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி, தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தைரியமாக சொல்லலாம். இப்போ இவங்க மலையாளம் இண்டஸ்ட்ரி பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மொமெண்ட்டில் நம்ம பெண்கள் சேஃபாக இருக்காங்கன்றது நான் நம்புகிறேன். சார், எங்களோட படம் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு 70 to 80% கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு 4-5 டேஸில் ஷூட் ஃபினிஷ் ஆகிட்டு 2025 ஃபர்ஸ்ட் மந்த் அல்லது செகண்ட் மந்தில் தேட்டரிக்கல் ரிலீஸ் அண்ட் ஓடிடி ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இங்கே சென்னையில், இப்போது இங்கே இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் வந்து சென்னை ஆல்பர்ட் தேட்டர், அதோட காம்ப்ளெக்ஸில். ஸோ இங்கே தேட்டருக்குள்ளே மார்னிங் ஒரு சீக்வன்சஸ் எடுத்தோம், ஒரு வில்லனோட ஏரியா அண்ட் ஹீரோயினோட போர்ஷன். இப்போது இங்கே கீழே பார்க்கிங் பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த படத்தோட ஒரு டெப்தான ஒரு சீக்வன்ஸ், லைக் ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு கிளைமேக்ஸ்க்கான லீடுக்கான ஒரு சீக்வன்ஸ், ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவுட்புட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். கோட்ல விஜய் 2 ஆக்டர் நடிச்சிருக்காருல, அதுல வயசான விஜய் பிடிக்குமா, வயசுக்கு வந்து விஜய் பிடிச்சிருக்கா? வயசுக்கு வந்த விஜய் அவங்களுக்கு தமிழ்ல சொல்லாத இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அப்பதான் புரியும். தமிழ் மலையாளம் தமிழ் நான் புரிஞ்சுக்கணும். മുതലേ ഞാൻ ഗോട്ട് ഇനിയും പാക്കല ഇല്ല. ബട്ട് അങ്ങനെ ഒന്നും ഡിഫറൻസ് നമുക്ക് പറയാൻ പറ്റില്ല. എനിക്ക് ഏത് വിജയാണെങ്കിലും എനിക്കിഷ്ടമാണ്. ഓക്കെ, താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ യുവർ സപ്പോർട്ട്. താങ്ക് യു.